அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மே மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல்கள் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் அதிரடியான வாய்ப்புகளையும் இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே இந்த மே மாதத்தில் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, ராசியின் அதிபதியான செவ்வாய் பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி என நவ கிரக நிலைகளிலுமே பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாகவும் அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அமைய போகிறது. குறிப்பாக பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பான மாறுதலை இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சந்திக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் நீண்ட மாதமாக வக்ரகதியிலும் நேர்கதியிலும் வக்ர நிவர்த்தி பெற்று தற்போது பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வந்த சூழலில் அவர் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாயினுடைய மாறுதல் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே மிக சிறந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் பல மாதங்களுக்கு பிறகு பலம் பொருந்திய அமைப்பில் நீச்ச நிவர்த்தி பெற்று நுழைய போகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அரசாங்க சலுகைகள் உங்களை தேடி வரும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் வெற்றிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வழியையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். மேசராசிக்காரர்கள் தவற விட்டு விடாதீர்கள். அதே போன்று சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சந்திரனினுடைய நகர்வு மிக துல்லியமான பல வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொடுக்க போகிறது. இதைவிட நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஏற்கனவே பெயர்ச்சியை சந்தித்திருந்தாலும் முழுமையாக இந்த மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு திருக்கணிதத்தின்படி பெயர்ச்சியை சந்திக்கின்றனர். எனவே ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி என்பது உறுதியாகவே அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபத்தில் நுழைகிறாருங்க. நவ கிரகங்களிலே ராகுவிற்கு நிகர் ராகு என்று சொல்லக்கூடிய வகையில் மனித வாழ்வை புரட்டி போடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கக்கூடிய ராகு தற்போது அபரிவிதமான பலத்துடன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நுழைவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் நுழைவதால் சற்று ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு ஆன்மீக பயணங்களில் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் இந்த வேளையில் உறுதியாகவே தேடி வருகிறது. ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் முற்பகுதியில் தனஸ்தானத்திலும் பிற்பகுதியில் மிக வலுவாக தைரியஸ்தானத்திலும் நுழைகிறார். பொதுவாகவே குரு பகவான் தைரியஸ்தானத்திற்குள் செல்வது சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தும். ஆனால் மிக பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பா என்றால் நிச்சயமாக இல்லை. எனவே
முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வருவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மேலும் தனஸ்தானத்தின் இறுதி பகுதியில் அமர்ந்திருப்பதால் உறுதியாகவே நிரந்தர வருமானம், குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படுத்துதல் போன்ற அனைத்தையும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிறைவாகவும் திருப்திகரமாகவும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பாராத பண வரவு, எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் திருப்திகரமாக அமையுங்க. அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் காரிய வெற்றியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி விரயத்தில் நுழைந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி லாபத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வேளையில் இரட்டை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பால் சில சிரமங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கிற உத்தியோக ரீதியான சூழல்கள் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்துவதோடு மனதிற்கு திருப்திகரமான பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான முதலீடையும் அடுத்தோம் கவிர்த்தோம் என்று பணிகளை மேற்கொள்வதையும் தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் சனி சற்று சாதகமற்ற அமைப்பில் வலம் வருகிறார். சுக்கிரன் பெரும்பாலும் இந்த மாதம் இறுதி வரைக்குமே உச்சம் பெறுகிறார். அதற்கு பிறகு ஜென்மத்தில் வலம் வர போகிறார். சுக்கிரனின் அமைப்பு கலைத்துறை, அரசியல் துறை என பல்வேறு வகையான பணிகளில் புதிய வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தில் உச்சம் பெற்றும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில தனஸ்தானத்திலும் நுழைகிறார். சூரியன் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பாராத குடும்ப ரீதியான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் கைகூடும். வித்யாகாரகரான புதன் துவக்கத்தில் இருந்து ஜென்மத்தில் வலம் வந்தாலும் பிற்பகுதியில் தனஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகள் புதனின் அமைப்பால் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த மே மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் அல்லது சனி பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக தேடி வரும் மேசராசிக்காரர்களுக்கு